Hi friends, வணக்கம். Welcome back to Indian Kitchen Tamil. இன்னைக்கு வீடியோல பேச்சுலர்ஸ் ஸ்பெஷல் சிக்கன் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இந்த சிக்கன் கறி வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதனுடைய ஃப்ளேவர் ஆகட்டும், டேஸ்ட் ஆகட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியான மெத்தட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் சிக்கன் கறி. வாங்க இன்னைக்கு வீடியோவில் பேச்சுலர்ஸ் ஸ்பெஷல் மவுத் வாட்டரிங் சிக்கன் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கறி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இது வந்து லேசாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ப்ரௌன் ஷேடு வர்ற வரைக்கும் நல்லா இது வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி வதக்கினா போதும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கிறேன் இன்னைக்கு. அதை நல்லா வந்து 2-3 தடவை நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இது வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலேயே வந்து அது நல்லா வெந்துடும். இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு 50% வேகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிரும். இப்போ இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா வந்து நம்ம இது கூட வந்து ஒரு 2 பெரிய தக்காளி நல்லா விழுதா அரைச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து தக்காளி பியூரி அப்படிம்பாங்க. அதை நல்லா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்படி இந்த மாதிரி நம்ம வதக்குறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவி. இப்போ பாருங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இது வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணுங்க. ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. இதுல நம்ம தண்ணி எதுவுமே ஊத்தலை அப்படிங்கிறதுனால சிம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 10 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்க, சிக்கன் வந்து ரொம்ப நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கமகமன்னு இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, நான், இட்லி, தோசை, அப்புறமா பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இது இல்லாட்டாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.